ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரிஷா கிச்சன். நான் இன்றைக்கி எப்படி பேக் பண்ணின கார்லிக் பிரெட் செய்யலுமென்றதை தான் இன்றைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க இப்போ கார்லிக் பிரெட் எப்படி செய்யலுமென்றதை பார்ப்போம். இதை செய்கிறதுக்கு ஒரு பவுலில் இளம் சூடான 85 ml மில்கை ஊற்றிக்கொள்ளுங்க. அதில் 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டும் 1 டீஸ்பூன் சுகரையும் அதில் ஆட் பண்ணி அதை ஆக்டிவேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 5 மினிட்ஸ் போல் அதை மூடி வைங்க. ஈஸ்ட்டுக்கு சுகர் இருந்தால் குயிக்காக அது ஆக்டிவேட் ஆகும். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் அதை செக் பண்ணி பார்த்தா அந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி அது மேலால் பபிள் மாதிரி வந்திக்கிறது உங்களுக்கு விளங்கும். அந்த டைமில் நீங்கள் 500 கிராம் மைதா மாவை அதில் சேர்த்துக்கொள்ளுங்க. மைதா மான்னு சொல்கிறது கோதுமை. அதை சேர்த்து அதை நல்லா பிசைஞ்சிடுங்க. அதில் தேவையான அளவு சால்ட்டையும் சேர்த்துக்கொள்ளுங்க. இது நல்லா பிசையணும். அப்போ தான் அது நல்லா எவ்வளோ பிசைகிறோமோ அந்த அளவுக்கு அந்த பன் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ நல்லா உங்களுக்கு எவ்வளோ ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸுக்கு போல் நல்லா அதை பிசைஞ்சிடுங்க. இந்த கார்லிக் பிரெட் நல்லா கஞ்சி சூப் அதோடு உங்களுக்கு சேர்த்து சாப்பிட போக்கல நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸுக்கும் கார்லிக்கெல்லாம் அவ்வளோ கிட்ஸ் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தா அவங்களும் நல்லா டேஸ்ட்டாக நல்லா பன் மாதிரி அவங்களும் நினச்சி நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ இது நல்லா பிசைஞ்சதுக்கு பிறகு அதுக்கு மேலால் கொஞ்சம் காயாமல் இருக்கிறதுக்கு ஒயிலை மேலால் தடவிடுங்க. தடவி விட்டுட்டு ஒரு 1 hour or 2 hours போல் இது நல்லா இந்த பொங்கி வாரத்துக்கு நீங்கள் நல்லா மூடி வைங்க. மூடி வச்சதுக்கு பிறகு ஒரு ஆஃப்டர் 2 ஹவர்ஸ்க்கு பிறகு நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்தா அது நல்லா பொங்கி வந்திக்கும். அதுக்கு பிறகு அதுக்கு இருக்கிற அந்த ஏர் பபிள்ஸை நீங்கள் இல்லாமாக்கி கொள்ளணும். அந்த ஏர் பபிள்ஸை நல்லா இப்படி கையால் கொஞ்சம் லேசாக அதை நல்லா பிசைஞ்சு இல்லாமாக்கினதுக்கு பிறகு அதை நீங்கள் சின்ன உருண்டைகளாக நீங்கள் அதை பிரித்து எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு சின்ன கார்லிக் பிரெட் செய்யணுமெண்டா நீங்கள் சின்ன உருண்டையாக எடுக்கலும். நான் ஒரு மீடியமான ஒரு சைஸில் அந்த உருண்டையை நான் அந்த ப்ரெட்டை செய்ய போகிறேன். அப்போ அதுக்கு நான் ஒரு 6 பவுல்ஸ் மாதிரி அதை பிரித்து எடுத்துக்கொள்கிறேன். இப்போ நீங்கள் கார்லிக்கை நல்லா க்ரஷ் பண்ணி நல்லா இந்த சின்னதாக அரிஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. நான் குயிக்காக அதை செய்கிறதுக்கு குயிக்காக அந்த சொப்பரில் நான் கார்லிக்கை போட்டு நல்லா இந்த கிரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ குயிக்காக எனக்கு அதை சொப்பரில் போட்டு கிரேட் பண்ணால் குயிக்காக அது நல்லா சொப்பாகி வருகுது. ஸோ நான் அந்த மெத்தடில் தான் நான் அதை செஞ்செடுத்தேன். அதோட நீங்கள் 2 இல்லாட்டி 3 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டரை சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட ஒரிகானோ ஹெர்ப்ஸ் இருந்தால் அதையும் நீங்கள் இதில் சேர்த்துக்கொள்ளுங்க. உங்களோட பட்டர் சால்ட்டட் பட்டராக இருந்தால் நீங்கள் அவ்வளோ சால்ட் சேர்த்துக்கொள்ள வேணும். கொஞ்சம் லேசாக தூவிக்கொள்ளுங்க. என்கிட்ட சால்ட் பட்டர்ன்றதால நான் கொஞ்சம் லேசாக தான் சால்ட்டை தூவிக்கொண்டேன். அதில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. இப்போ இந்த மாவு உருண்டையை நல்லா ஓவல் ஷேப்பில் நாங்கள் இதை தட்டி எடுக்கணும். ஸோ அதுக்கு நான் கொஞ்சம் மாவை லேசாக தூவிட்டு அதை உருண்டையை போட்டு அதை நான் ஓவல் ஷேப்பில் மிச்சமும் தடிப்பவும் இல்லாமல் இந்த மிச்சமும் மெல்லிசாவும் இல்லாமல் நான் ஒரு மீடியமான அளவில் இந்த உருண்டையை தட்டி எடுத்துக்கொள்கிறேன். இதை ஓவல் ஷேப்பில் தட்டி எடுத்ததுக்கு பிறகு ஒரு பீஸா கட்டர் ஒண்டால் இதை நான் போடுற மாதிரி கோடு போட்டுக்கொள்ளுங்க. அதுக்கு முன்னுக்கு நீங்கள் நாங்கள் இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த கார்லிக் பட்டரை பட்டர் மிக்சரை இதில் அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. அப்ளை பண்ணிவிட்டு தான் நாங்கள் பீஸா கட்டுறால் இதை நாங்கள் இந்த லைன் போட்டுக்கொள்ளணும். இந்த மாதிரி நீங்கள் லைன் போட்டுக்கொள்ளுங்க. உங்கள்கிட்ட பீஸா கட்டர் இல்லாட்டி நைஃபாலே உங்களுக்கு மெதுவாக உங்களுக்கு இந்த லைனை போட்டுக்கொள்ளலும். இப்படி லைன் எல்லாம் போட்டதுக்கு பிறகு நீங்கள் நான் இதை சுற்றுற மாதிரி ஒரு கார்னர்லேருந்து நீங்கள் இதை மெதுவாக சுற்றி வாங்க. இதை நல்லா சுற்றி எடுத்ததுக்கு பிறகு இது இப்படி நீங்கள் சர்க்கிளாக இதை ஒன்றோடு அந்த 2 அந்த எட்ஜையும் ஒன்றோடு ஒட்டி விடுங்க. அது மாதிரி நீங்கள் மற்றது ஒவ்வொரு உருண்டையும் இது மாதிரி தட்டி இந்த ஷேப்பில் நீங்கள் செஞ்சிடுங்க. இது உங்களுக்கு பேக் பண்ணினதுக்கு பிறகு பார்த்தா நல்ல அழகான ஒரு இந்த டிசைனில் இது இருக்கும்.
இது எல்லாத்தையும் செஞ்சதுக்கு பிறகு ஒரு பேக்கிங் ட்ரேயில் கொஞ்சம் பட்டரை தடவிட்டு அதில் இது நீங்கள் வைங்க. அடுத்தது நீங்கள் இதுக்கு மேலால் அந்த கோல்டன் ப்ரௌன் கலருக்கு இது மாறி வாரத்துக்கு இதுக்கு மேலால் கொஞ்சம் மில்கை வந்து இதுக்கு மேலால் அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு எக்கை வந்து இதுக்கு மேலால் கொஞ்சம் பீட் பண்ணிவிட்டு எக்கையும் உங்களுக்கு இதுக்கு மேலால் அப்ளை பண்ணிக்கொள்ளும். அதை அப்ளை பண்ணதுக்கு பிறகு உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் வெள்ளை எல்லை வந்து இதில் சேர்த்துக்கொள்ளுங்க. அப்போ பேக் பண்ணதுக்கு பிறகு பார்த்தா நல்லா அழகாயிக்கும். 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணின அவனில் நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் போல் நீங்கள் பேக் பண்ணி எடுங்க. பேக் பண்ணி எடுத்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி இது வந்திக்கும். இது வந்து இப்படி பார்க்கக்குள்ள உங்களுக்கு ஹார்டான மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு 5 to 10 மினிட்ஸுக்கு போல் இதை நீங்கள் இது பண்ணி பார்த்தா டச் பண்ணி பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வந்து பேக் பண்ணி எடுத்ததுக்கு உடனே அந்த சூட்டோடே நீங்கள் இதில் கொஞ்சம் பட்டரை இதுக்கு மேலால் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ நல்லா அந்த ஷைனியாக வந்து இந்த பண்ணிக்கும். ஷாப்புகளில் நாங்கள் எடுக்கிற மாதிரி நல்ல ஷைனியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பண்ணை பார்த்தா கொஞ்சம் அழகாக இந்த பன் வந்து ஒரு நல்ல ஒரு ஷேப்பில் வந்திக்கிறது உங்களே விளங்கும். இந்த பன் வந்து இந்த நல்லா கோல்டாக இருக்கிற டைமுக்கு ஃபீவர் இருக்கிற டைமுக்கு உங்களுக்கு இதை நல்லா கஞ்சோடையோ இல்லாட்டி சுப்போடு உங்களுக்கு இதை சர்வ் பண்ணி சாப்பிட்டா நல்லா டேஸ்டியாக நல்லா ஈக்கும். நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. நாங்களும் இன்றைக்கி பொரிச்சோடு தான் இது சாப்பிட போகிறோம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி என்ன நிறைய ரெசிபீஸ் வந்து என் சேனலில் நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தால் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.